எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் கறி குழம்புங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து காலையிலே எங்கள் அம்மா வந்துட்டு சுட சுட களி கிளறி பழைய கறி குழம்பு கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு களி கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. களி கிளறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தாங்க, கையெல்லாம் வலிக்கும். அதனால எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி தண்ணிலாம் ஊற்றி கிளறினாங்க. ரொம்ப கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு கிளறணும் அப்படின்னா தான் கட்டிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் களி சாப்பிட்றதுக்கு. அடுப்பில் இருந்து எடுத்து வச்சுட்டு இந்த துடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் சுட சுட எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா உருண்டையுமே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு பழைய உருண்டை எடுத்து அதில் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு கரைச்சி குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுடுக்களி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டெய்லி கரைச்சி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு வெயில் காலன்றதுனால கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது வீட்டில் களி கிளற தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளறி டெய்லி கரைச்சி குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு உருண்டை நல்லா ஆவி பறக்க எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள், ஆவி பறக்குது. அதில் பார்த்திங்கன்னா பழைய கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பு இதுட்டியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது, நானும் வந்து எடுத்து சாப்பிட்டேன். யாரோட ஃபேவரட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.